விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலே கொலக்கட்டை தான். அதை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முடி தேங்காய், அதில் 3 ஏலக்காய் போட்டு கோஸை அரைச்சி வச்சுக்கிறணும். வெந்த கடலைப்பருப்பு 1/2 கப், அது வேக வைக்கிறப்ப நிறைய வருது, 1 கப் மேலே வருது. அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் பல்ஸில் விட்டு. 1 கப் வெல்லம், அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றணும். அது நல்லா வெல்லம் கரைஞ்சிக்கிறட்டும். மண் இல்லாத ஆர்கானிக் வெல்லம். அது நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் கடலைப்பருப்பையும் போட்டு கிண்டி அல்வா பதத்து கொண்டு வந்துடணும். நான் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறப்ப இதை நான் அப்படியே லட்டு மாதிரி உருட்டி கொடுப்பேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு நிறைய இருந்தால் லட்டு மாதிரி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இந்த பூரணம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா 1 மாதம் கூட கெடாது, அதே மணத்தோடு இருக்கும். பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறணும், கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறணும், மணமாக இருக்கும். இதில் நம்ம கோதுமை மாவில் கூட உள்ளே வச்சு பூரணம் மாதிரி செஞ்சு வச்சு அப்படியே போலி மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் பிள்ளைங்களுக்கு உதவும். இது மிச்சம் இருந்தால் நீங்கள் அப்படி கூட செய்யுங்க. எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியவே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சாஃப்டாக பூ போல் இருக்கும், மாவு வெண்ணெய் போல் இருக்கும். 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணியில் விஸ்க் போட்டு கிண்டி வச்சுக்கிறோம். 1 கப் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். கிண்டி வச்ச அரிசி மாவு கலவையை அடுப்பில் போட்டு கிண்ட வேண்டியதுதான். நல்லா கிண்டி கட்டிவிடாமல் கிண்டி கொண்டு வந்துடணும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறணும். இதில் தேங்காய் எண்ணெய் போடலாம், சிலர் நல்லெண்ணெய் போடுவாங்க. நம்ம நெய் போட்டுக்கிடுவோம். சிலருக்கு சில வாடை பிடிக்காது, ஆனால் நெய் மணம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிறணும். கிண்டி எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம 4-5 விதமாக கொலக்கட்டை செய்கிறோம். தண்ணியை தொட்டு தொட்டு மாவை எடுங்க, கையில் ஒட்டாமல் உருண்டை நல்லா வந்துடும். ஒரே கையில் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சதை நம்ம ஈஸியான மெத்தடில் அப்படியே தட்டி தட்டி எடுக்க போகிறோம். இது 10 நிமிஷத்தில் 100 கொலக்கட்டை கூட செஞ்சிடலாம். உருண்டை உருட்டி வைக்கிற நேரம்தான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு தண்ணி தடவ வேண்டியதில்லை, நெய் தடவ வேண்டியதில்லை, எதுவுமே பிளாஸ்டிக் பேப்பரில் தடவ வேண்டியதில்லை. அப்படியே வைக்க வேண்டியது, ஒரு தட்டை வச்சு அழுத்திட வேண்டியது. நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம தட்டு எடுத்துக்கிறணும். அப்படியேவும் பேப்பரை எடுத்து இப்படி மொத்தமாக தட்டி போட்டு வச்சுக்கிறணும். ஒட்டாது, ஒன்றும் செய்யாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடலாம். அப்படியேவும் இந்த இதை உருட்டி கூட வச்சுக்கிறலாம், இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து வைங்க. அப்படியேவும் இப்படி இது பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா அந்த பேப்பரில் இருக்கிற மேனிக்கே அப்படியே வச்சு மடக்கிறது, அப்படியே மடக்கிறதுனால மடக்கிக்கிறலாம். நான் ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி அப்படியே செய்கிறோம். அச்சு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, கையில் ஒட்டாது, ஈஸியாக செஞ்சிடலாம். கையில் எங்கனையுமே அப்படியே பசை மாதிரி ஒட்டவே செய்யாது. நம்ம அப்படி பக்குவமாக மாவை செஞ்சுருக்குறோம். இதில் நம்ம கத்தியை பிரட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அச்சில் வச்ச மாதிரி கோடு போட்டுக்கலாம். அப்படி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்களா, அச்சில் போட்ட மாதிரி கோடாக போட்டேன். நான் அந்த அச்சு வாங்கலை, அதனால் இப்படி பண்ணிட்டேன். இதை அப்படியேவும் உள்ளே வச்சு ஒரு பால் மாதிரி உருட்டி எடுக்கிறோம். இந்த பால் மாதிரி உருட்டி எடுத்ததை பாஸ்மதி ரைஸில் அப்படியே துவச்சி எடுத்து அவிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே அரிசியோடு இருக்கும் அந்த கொலக்கட்டை. அது சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்படி பூரணை வச்சு செய்ய நேரம் இல்லைன்னா பிடி கொலக்கட்டை செய்யலாம். அந்த பூரணை செஞ்ச சட்டிலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், 1/4 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கரைஞ்சிக்கிறட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறணும், பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறணும். அந்த கடலைப்பருப்பு 1/2 கிலோ கொஞ்சம் எடுத்து வச்சேன், தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அதை முழுசாக இடையில கடிவடையில் நல்லாயிருக்கும், அதனால் அதை கொஞ்சம் போட்டு கிண்டிக்கிறணும். இதில் கொஞ்சம் எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும், தேவைப்பட்டால் எள்ளு போட்டுக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன், கடையில் வாங்கின மாவு தான். எல்லாத்தையும் போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியதான். கிண்டி எடுத்து இதுலேயே பாதி வெந்துடுது. அதுக்கப்புறம் இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியேவும் பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இது நான் வெல்லம் கொஞ்சம் லைட் கலர் இருக்கனால லைட் கலராக வந்திருக்கு. கொஞ்சம் கருப்பு கலர் வெல்லம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். ஆனால் இது இனிப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு எள்ளு போட்டிருக்கேன், வறுத்து போட்டிருக்கேன், ஆப்ஷன், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க.
தேங்காய் கொழுக்கட்டை இது ரொம்ப ஈஸி. அந்த கொழுக்கட்டை செஞ்ச மாவுலேயே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு கொஞ்சோண்டு ஜீனி, ஒரு 2 ஸ்பூன் ஜீனி, இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. தேங்காய் இருக்குது, ஜீனி இருக்குது, அரிசி மாவு எல்லாம் ஏலக்காய் மணத்தோடு நல்லா இருக்கும். அப்படியே பொடி பொடி பாலாக உருட்டி கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஜீனின்றனால நான் அவ்வளோவா செய்கிறதில்ல. இதை பூரா அப்படியேவும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதை வைக்கணும். கீழே பிடி கொழுக்கட்டையில் அவ்வளோவா வேர்த்தாலும் ஒன்றும் தெரியாது. இது வேர்த்து செஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே வச்சுக்கிறோம். இது விண்டு வராது, வெடிக்காது, எதுவுமே செய்யாது. மாவு அவ்வளோ பக்குவமாக செஞ்சுருக்கோம். மிச்ச மாவில் கொஞ்சம் பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதித்த பிறகு அந்த மாவு பூரா உருட்டி வச்சு அப்படியே பால் கொழுக்கட்டையை உருட்டி உருட்டி போட்டாச்சு. அதே மாவு தான், ஒரே மாவு தான் எல்லாத்துக்குமே. இது நல்லா கொதித்து வரட்டும். இது எலும்பி வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் கிண்டக்கூடாது, 3 நிமிஷத்தில் எலும்பி வந்துடும். சிலர் வெள்ளை பாகில் கொதிக்க வைப்பாங்க. அப்படி கொதிக்க வச்சு அந்த கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு போட்டோம்னாக்கும் 3 நிமிஷத்தில் கொழுக்கட்டை பூரா மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே வெள்ளத்தை போட்டுற வேண்டியதான். அதே தேங்காய் துருவல், ஏலக்காய் பட்டதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணுன்னா ஊற்றலாம், இல்லைன்னா இப்படியேவும் சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு நெய் போட்டு கொடுங்க, மணமாக இருக்கும். ரசித்து சாப்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடுவோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்களா, இப்படி இந்த பூரணத்தை நான் உருட்டி உருட்டி கொடுத்துருவேன். ரசித்து சாப்பிடுவாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மிச்ச பூரணத்தை அப்படியும் சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு சத்தான ஐட்டம். பார்த்தீங்களா, வெட்டி பார்த்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பூ போல் இருக்கும். வாயில் வச்சோன்னா கரையும். இது போல் நீங்களும் செய்யுங்க. எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்க.